வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மூவ் ஜீரோஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துட்டு அதில் இருக்க ஜீரோஸ் எல்லாம் லாஸ்ட்டில் ஆட் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இங்கே கிவன் அரே வந்து 0, 1, 0, 3, 12. இதை நம்ம சால்வ் பண்ண கட்ட நம்ம அவுட்புட் 1, 3, 12, 0, 0. இந்த மாதிரி நம்ம அரேல இருக்க ஜீரோஸ் எல்லாம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு மிச்ச எலிமெண்ட்ஸோட ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். இதை நம்ம எப்படி பண்ணலாம்? நம்ம ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணிவிட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் எம்டி அரேல ஆட் பண்ணிகிட்டே வரலாம். அப்புறம் ரிமைனிங் எவ்வளோ லெஃப்டாக இருக்கோ அதில் ஜீரோஸ் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 1 வந்து நான் ஜீரோ நம்பர், அதை நம்ம எம்டி அரேல ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 1 அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்தது 0, ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஐட்ரேஷன் போகலாம். இப்போ 3 நான் ஜீரோ, அதனால நம்ம அதை எம்டி அரேல ஆட் பண்ணுறோம். அப்புறம் 0, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எலிமெண்ட் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் 12 நான் ஜீரோ, ஸோ அதை எம்டி அரேல ஆட் பண்ணிவிட்டு இப்போது ரிமைனிங் எவ்வளோ ஸ்பேசஸ் எம்டியாக இருக்கோ அதில் நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். இந்த அப்ரோச்சில் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம அரேல இருக்க ஜீரோஸ் எல்லாத்தையும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். பட் கொஸ்டின் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் யூஸ் பண்ணக்கூடாது. இன் ஸ்பேஸ் வித்தவுட் மேக்கிங் காப்பி ஆஃப் அன் அரே. ஸோ நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம இப்போ பார்த்த அப்ரோச் யூஸ் பண்ண முடியாது. நம்ம 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நம்ம 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச்சில் ஜே அண்ட் ஐன்னு 2 பாயிண்டர் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜே பாயிண்டர் வந்து நம்ம அரேல ஃபஸ்ட்டு 0 எங்கே இருக்கோ அதை பாயிண்ட் பண்ணுறோம். அப்புறம் ஐயை வச்சு அரேவை ட்ராவல்ஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம அரேவை ட்ராவல்ஸ் பண்ணும்போது எப்போல்லாம் ஒரு நான் ஜீரோ நம்பரை பார்க்குறோமோ அப்போல்லாம் அந்த நம்பரை ஜே பாயிண்ட் பண்ணுற நம்பரோட ஸ்வாப் பண்ணிவிட்டு ஜேவோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்ம அரேல இருக்க ஜீரோஸ் ஆட்டோமேட்டிக்காக எண்டுக்கு போயிடும். ஸோ இதை நம்ம விஷுவலாக பார்க்கலாம். இப்போ நம்ம அல்காரிதம் படி ஜே அண்ட் ஐன்னு 2 பாயிண்டர் எடுத்திருக்கோம். ஜேவை ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ண வைக்கலாம். இப்போ நம்மளோட ஜே பாயிண்டர் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பரை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை பாயிண்ட் பண்ணுது. இப்போ நம்ம அரேவை ஐயை வச்சு ட்ராவல்ஸ் பண்ணால் அப்புறம் எப்போல்லாம் நம்ம ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட், அதாவது 0 தவிர வேறு என்ன எலிமெண்ட் பார்த்தாலும் அதை ஜேவோட ஸ்வாப் பண்ணிவிட்டு ஜேவோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அரேவை ஐ பாயிண்டர் வச்சு ட்ராவல்ஸ் பண்ணலாம். இப்போது ஐ ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதை நம்ம ஸ்வாப் பண்ணிவிட்டு ஜேவோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த ஐட்ரேஷனில் ஐ வந்து நான் ஜீரோ எலிமெண்ட் எதையும் பாயிண்ட் பண்ணல. ஸோ இந்த ஐட்ரேஷனில் நம்ம எதுவுமே பண்ணாமல் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகிறோம். ஸோ இந்த ஐட்ரேஷனில் ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணனால அதை நம்ம ஜேவோட வேல்யூவோட ஸ்வாப் பண்ணிவிட்டு ஜேவோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபுல் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட எல்லா ஜீரோஸும் ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டில் வந்துடுச்சு. இப்போ இந்த அப்ரோச்சை நம்ம எப்படி கோடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நம்ம அல்காரிதம் படி நம்ம ஜே பாயிண்டரை நம்ம அரேல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ண வைக்கணும். அதுக்கு நம்ம அரேல ஒரு எலிமெண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எங்கே 0 வருதோ அந்த இடத்துல நம்ம ஜேவோட வேல்யூவை நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென் ஆஃப் நம்ம கிவன் அரேவை தரோம். இப்போது நம்ம அரே ஒரு எலிமெண்ட்டாக நம்ம நம்ஸில் இருக்கிறத ட்ராவல்ஸ் பண்ணுது. இப்போது நம்ம இஃப் நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு 0, இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூவாக இருக்கோ அப்போ வந்து நம்மளோட ஜே இண்டெக்ஸ் வந்து 0வை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணிவிட்டு ஜேவோட வேல்யூவை நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஐயை வச்சு ரிமைனிங் போர்ஷன்ஸை ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்ச் J+1, நம்ம ஆல்ரெடி ஜே வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணுறோம். அதனால் J+1 இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டில் நம்மளோட அரேவோட எண்டு வரைக்கும் போகிறோம். இப்போது நம்ம ஐ எப்போ ஒரு நான் ஜீரோ நம்பரை பாயிண்ட் பண்ணுதோ அப்போ நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ நான் ஜீரோ நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அது ஒரு நான் ஜீரோ நம்பர். அந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஜே பாயிண்ட் பண்ணுற எலிமெண்ட்டையும் ஐ பாயிண்ட் பண்ணுற எலிமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணிடுறோம். ஸோ நம்ஸ் ஆஃப் ஐ நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல்ஸ் டு நம்ஸ் ஆஃப் ஜே நம்ஸ் ஆஃப் ஐ. இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸ்வாப் பண்ணோடனே நம்ம ஜேவோட வேல்யூவை +1 பண்ணுறோம். ஜே ஈக்குவல்ஸ் டு J+1. இப்போது இதை நம்ம ஸோ இந்த மாதிரி நம்ம அரேவை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணப்போ நம்மளோட அரேல இருக்க ஜீரோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டில் வந்துடும். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஆல்சோ நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் யூஸ் பண்ணலை. நம்ம இன் ஸ்பேஸ் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இதுலேயும் நம்மளோட எல்லா டெஸ்ட் கேஸஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஆல்சோ நம்மளோட அல்காரிதம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது.
இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.